குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் 242 பயணிகளுடன் சென்ற விமானம் திடீரென குடியிருப்புகள் இருக்கும் பகுதியில் விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளான சம்பவம் நாட்டையே சோகத்தில் ஆழ்த்தியது. இந்த விபத்துக்கு பல காரணங்கள் கூறப்பட்டு வரும் நிலையில் முன்னாள் விமானி ஒருவர் மக்கள் ஷாக் ஆகும் வகையில் ஒரு காரணத்தை கூறியுள்ளார். என்ன காரணம் அது? பார்க்கலாம் இந்த தொகுப்பில். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட ஏர் இந்தியாவின் போயிங் 787 ரக விமானம் கடந்த 12ஆம் தேதி விபத்தில் சிக்கி சுக்குநூறாக நொறுங்கிய சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை உண்டாக்கியது. அகமதாபாத் விமான நிலையத்தின் 2வது முனையத்தில் இருந்து சரியாக மதியம் 1:38 மணி அளவில் புறப்பட்ட இந்த AI-171 விமானம் 3 நிமிடங்களில் கீழே விழுந்து நொறுங்கியதாக கூறப்படுகிறது. இந்த விமானத்தில் குஜராத்தின் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி உள்பட 230 பயணிகள் மற்றும் 12 பணியாளர்களும் உயிரிழந்தனர். இதில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 1 கோடி ரூபாய் வழங்குவதாக அறிவித்தது டாடா குழுமம். இந்நிலையில் விமான விபத்து குறித்து பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி வருகின்றன. அந்த வகையில் விமான விபத்துக்கான காரணம் அதிக அளவிலான எடையாக இருக்கலாம் என்று முன்னாள் விமானி ஒருவர் தன்னுடைய யூடியூப் சேனல் பக்கத்தில் வெளியிட்டுள்ள வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரபல யூடியூபரான கௌரவ் தனேஜா ஏர் ஏசியா விமானத்தின் கேப்டனாக பணியாற்றியவர். 10 ஆண்டுகளுக்கும் மேலாக சரக்கு விமானத்தின் பைலட்டாகவும் பணியாற்றியுள்ளார். இவர் தற்போது வெளியிட்டுள்ள வீடியோ பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. கௌரவ் தனேஜா விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானம் புறப்படுவதற்கு வழக்கத்தை விட அதிக அளவிலான நேரத்தை எடுத்துக்கொண்டுள்ளது. இது ஃபிளைடே ரேடாரின் டேட்டாபேஸ் மூலமாக தெரிய வந்துள்ளது என தெரிவித்துள்ளார். விமானம் கிளம்பிய போது ஓடுபாதையில் தூசு கிளம்பியது. இதனால் அந்த ஓடுபாதை முறையாக பராமரிக்கப்படவில்லை என தெரிகிறது. அந்த விமானம் ஓடுபாதையில் அதிக நேரம் ஓடிய பின்னரே மேலே சென்றது என பல தகவல்களை கூறினார். தொடர்ந்து பேசிய அவர் படிப்படியாக விமானத்தின் வேகம் குறைய தொடங்கியது எனவும் இதன் மூலம் விமானத்தில் பிரச்சனை இருப்பது தெளிவாகியுள்ளது எனவும் தெரிவித்தார். இதற்கு விமானத்தில் இருந்த அதிக எடை கூட காரணமாக இருக்கலாம். இதனால்தான் விமானம் மேலே செல்ல முடியாமல் சிக்கல் ஏற்பட்டதா என்ற கேள்வி எழுகிறது. இதேபோல 1993ஆம் ஆண்டில் அவுரங்காபாத்தில் அதிக எடை காரணமாக விபத்து ஏற்பட்டது. பொதுவாக சரக்கு சேவைகளில் விமான நிறுவனங்களுக்கு அதிக அளவிலான வருவாய் கிடைக்கின்றன. எனவே விமானம் அதிக எடையின் காரணமாக விபத்துக்குள்ளாகி இருக்கலாம். ஆவணங்களில் மட்டுமே குறைவான சரக்குகள் என்று இருக்கும். ஆனால் விமான நிறுவனங்கள் அதிக அளவிலான எடையை விமானத்தில் ஏற்றுகின்றன என கூறி அவர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார். இந்நிலையில் இது குறித்து ஏர் இந்தியா நிறுவனம் விளக்கமளிக்க வேண்டும் என பலரும் கூறி வருகின்றனர். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you.